ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணல் கடிகாரம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெண்ணிலா ஐஸ்கிரீம் தாங்க செய்ய போகிறோம். இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல அடிகனமான ஒரு பாத்திரத்தில் 4 கப்பு பால் சேர்த்துக்கலாம். இந்த கப்போட அளவு 125 மில்லி, பாலோட அளவு அரை லிட்டர். பால் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது லைட்டாக சூடு வந்தால் போதும், பொங்கி வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பால் எந்த கப்பில் பால் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையோட அளவு 250 கிராம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 4 டீஸ்பூன் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 125 மில்லி ஒரு கப்பு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 4 டீஸ்பூன் பால் பவுடரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது கூடவே இந்த கரைச்சி எடுத்த இந்த மிக்ஸை சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுட்ரு மிக்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா திக்காயிட்டு வரும். கட்டிகள் இல்லாமல் வரணுன்னு தான் விஸ்கு வச்சு கலந்து விடுறோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா க்ரீமி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இது ரொம்ப சூடாக இருக்குல்ல, இது கொஞ்சம் லைட்டாக இந்த சூடெல்லாம் கொஞ்சம் ஆறினதும் இதை எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதை ரொம்ப சுட சுட வச்சிடாதீங்க ஃப்ரிட்ஜில். இப்போ ஒரு பவுலில் ஃப்ரெஷ் க்ரீம், நம்ம பால் எடுத்த அதே கப்பில் 4 கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஹேண்ட் மிக்சர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹேண்ட் மிக்சர் இல்லைனாலும் பரவாயில்லை, நீங்கள் விஸ்கில் கூட நல்லா வேகமாக அடித்து எடுத்திங்கன்னா நல்லா க்ரீமியாக வந்துடும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சல கஸ்டர்ட் பவுட்ரு மிக்ஸை அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். க்ரீம் இருக்குல்ல, அடித்து வச்சுருக்க க்ரீம் இருக்குல்ல, அந்த பவுலில் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை ஹேண்ட் மிக்சர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும். சாப்பிடவும் ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா பீட் பண்ணி எடுத்தேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நல்லா ஒரு முறை திரும்பவும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எவ்வளோ நேரம் அடித்து எடுக்கிறோமோ பாருங்கள், நல்லா க்ரீமியாக வருது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட ஐஸ்கிரீம் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறோம். இதே மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை உங்கள் வீட்டில் வேறு இந்த கண்ணாடி பவுல் இருந்தால் கூட அதை கூட எடுத்துக்கோங்க. நான் இது ஒரு சாதாரண ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் தான். இதில் எடுத்து எண்ணெய் எதுவுமே தடவலை, அப்படியே இதை ஊற்றி நல்லா சமப்படுத்திட்டு இது ஒரு 6 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். 6 மணி நேரம் கழித்து பார்ப்போம். 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா சூப்பராக நல்லா திக்காய் வந்துடுச்சு. இப்போ இந்த ஓரங்களில் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு மெதுவாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப கூலிங்காக இருக்குது, டக்குன்னு அது அந்த பாக்ஸை விட்டு ஐஸ்கிரீம் வராது. அதனால் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு
அப்படியே இதை கவுத்து வச்சு ஒரு 2-3 முறை நல்லா தட்டி கொடுத்தாலே அது வந்து பாக்ஸை விட்டு ஐஸ்கிரீம் வெளியில் வந்துடும். பாருங்கள், டக்குன்னு விழுந்துருச்சு. வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் வாங்கின மாதிரி இருக்குல்ல. இது கூடவே மேலே நான் வந்து டெக்கரேஷனுக்காக பிஸ்தா தோலெல்லாம் சீவிட்டு அதை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸை சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இப்போ இதை நம்ம விருப்பப்பட்ட மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளோட வெண்ணிலா ஐஸ்கிரீம் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நான் சொன்ன இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். வெண்ணிலா ஐஸ்கிரீம் பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.